மதுரை பெருங்குடியில் இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ஒன்று இளைஞர் ஒருவரை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை பெருங்குடி அம்பேத்கர் நகரில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பழிக்கு பழியாக நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை பெருங்குடி பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் இன்று மதியம் ஒருவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்தில் சமத்துவபுரத்தில் நடைபெற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி முனீஸ்வரன் என்பவர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கின்ற கருமலை மற்றும் பாலமுருகன் இருவரையும் வெட்டியுள்ளது. இதில் கருமலை சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். பாலமுருகன் அதாவது காயம்பட்டு அவரை போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். மதுரை பெருங்குடி அம்பேத்கர் நகரில் மாரிமுத்து என்பவர் மகன் கருமலை. இவரும் குற்றவாளி, குற்ற பின்னணியில் உள்ளவர். இவர் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். ஏற்கனவே பெருங்குடி பகுதியில் கடந்த மார்ச் மாதத்தில் நடைபெற்ற கொலை அந்த வழக்கிலும் என்பவர் முக்கிய குற்றவாளியும் கடந்ததான் அந்த ஆயுத வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த முன்ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில் பெருங்குடி அம்பேத்கர் நகரில் இருவரும் அந்த பாலமுருகனும் கருமலையும் அந்த பார்ப்பதற்காக அந்த பகுதியில் சுற்றித் இருந்தனர். இதனை அறிந்த அந்த 3 வாகனில் 6 பேர் கொண்ட அந்த கும்பல் கருமலை மற்றும் பாலமுருகனை விரட்டி வெட்டி உள்ளது. இதில் கருமலை சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். பாலமுருகனை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த முனீஸ்வரன் கொலை வழக்கு தொடர்பாக இச்சம்பவம் நடந்திருக்கும் என்ற கோணத்தில் போலீசார் அந்த முதல் கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.